இல்லையே, லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது ஆதி மாப்பிள கையில ரோஸ் வச்சிருந்தாரு. டைம் பாஸுக்காக ஏதோ கேம் விளையாடின பூவை வச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆமா, என்ன கேம் பார்வதி? லிஃப்ட்டுக்குள்ள அப்படி என்ன கேம் நான் சொல்றேன். நீயா? ஆமா, நீயும் எங்க கூட லிஃப்ட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருந்த. அது எப்படி லிஃப்ட்டுக்குள்ள நடந்தது உனக்கு தெரியும்? மாப்ள, உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூளை. ஆமா. அத்தா, ஏய், நீ பேச்ச மாத்தாத. ஒழுங்கா சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? சித்தி சொல்றேன் சித்தி, சொல்லாம எங்க போக போறேன்? மாப்ள, லிஃப்ட்டுக்குள்ள வந்த ப்ரோ வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. அப்படியா? அப்படித்தான். பூவை வச்சு பெரிய மாப்பிள பார்வதி கிட்ட என்ன கேம் விளையாடினாரு? அதுவா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சின்ன மாப்பிள. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? பார்வதி, வா பார்வதி, வா இங்க. பேக் எல்லாம் வாங்கு. பாக்குறீங்களாக்கா? இல்ல இல்ல, நான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. குரு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கா? பார்வதிக்காக புடவை நகை எல்லாம் நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாத்த. சரி, கொண்டு போய் அதை உள்ள வைங்க. மும்பை ஏன் ஏரியாக்குள்ளேயே வந்துட்டு நந்தினி மேடம்க்கு அட்வைஸ் பண்றியா? நந்தினி மேடம் திமிரா நடந்துகிட்டதுக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு ஊரு போய் சேர்ப்போ. என்ன ஆதி அப்படி யோசிக்கிற? ஆதிக்கடவுர் பரம்பரையிலிருந்து வந்துட்டு எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னா இல்ல எனக்காக ஒருத்தன் விஷம் குடிச்சான்னு சொன்னால, அவனோட ஃப்ரெண்டு. அவன் நியாயம் பேசி திரும்பவும் என்ன தொந்தரவு பண்றா. அதான் நடுரோடுன்னு கூட பார்க்காம கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். ஓஹோ, அந்த ஒரு பையனா? இன்னொரு தடவை என் கையில கிடைக்கட்டும், அப்ப இருக்கு அவனுக்கு. சரி, அவனோட பிரியா, குமாரோட அண்ணங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க போறேன். நீ இருக்கிறத அப்படியே சொல்லு, மறைக்காத, மழுப்பாத. உனக்கு உண்மையாவே குமார பிடிச்சிருக்கா? அவனை நல்லா பாத்துப்பியா? ஏமாமா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லு, உண்மையாவே உனக்கு குமார பிடிச்சிருக்கா? இல்ல உங்க அக்கா வற்புறுத்தலுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா? குமார் மாமாவை எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்றதை விட அவரை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எனக்கு இல்ல மாமா. தப்பா நினைக்காதீங்க. நான் அவருக்கு சரியானவ இல்லைன்னு தோணுது. நான் வரேன் மாமா. எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. என் சூனியக்கார பொண்டாட்டி தான் படிக்கிற பொண்ணை ஏமாத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. பிரியாவுக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு தெளிவா தெரியுது. அப்போ குமார் ரூட்டு கிளியரா தான் இருக்கு. வரோம் சாமி. நல்லதுமா. இந்தாங்க, வாங்க. நாங்க வரோங்க. போ. வாமா. அம்மா, அப்புறம் இவருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. கை கொடுங்க சாமி. நீங்க என்னை விட என் பொண்டாட்டியை நல்லாவே சமாளிச்சீங்க. ட்ரைனிங் தேவைப்பட்டா மறுபடியும் நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன். இந்தாங்க சாமி, பேசினபடி உங்க ஃபீஸ். அப்புறம் இந்த ஆட்டத்தை கழிச்சிங்க பாருங்க, அதுக்காக இந்த கிம்பளம். சரிங்க. ஏண்டா கற்பூரம், என்னடா ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரு? இப்படி கூட ஒரு ஜாதகம் இருக்குமா? அப்ப கல்யாணத்தை பண்ணி பாத்துருவோம். இப்படி ஒரு ஜாதகம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? வாயை மூடிட்டு சும்மா இருங்க அத்தை. எனக்கு என்னமோ நம்ம வேற ஜோசியரை பாக்குறது சரின்னு படுது. ஆமா திலகா, எனக்கு கூட அதான் தோணுது. ஐயோ, பேசாம வேற இன்னும் 2 ஜோசியரை பாப்போமே. அம்மா,
இதெல்லாம் சாமி குத்தம் சொல்லிட்டேன். அவர்தான் விவரமா எங்க போனாலும் இதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டார்ல. இதுக்கு மேல காசை வீணாக்கணுமா? ஏண்டா நாம இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்மளுக்கு ஏதோ பெருசா உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, அதனால நாம வேற இன்னும் 2 டாக்டரை பார்த்து கருத்து கேக்குறது இல்லையா? அது மாதிரி தானே இதுவும். இதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு? தப்புன்னு எதுவும் இல்லம்மா. ஆனா சரின்னு சொல்ல முடியலையே. தப்ப சரி பண்ண இன்னும் எத்தனை சரி பண்ணணும்னு தெரியலையே. அத்தை, அவர் சும்மா அப்படிதான் உளறிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க நம்ம போலாம். அப்ப நான் உங்க கூட வரலையா? இப்ப நீ எதுக்கு எங்களோட? உன் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வர நேரமாச்சு, போய் குழந்தைய கூட்டு வந்து சாப்பாடு கொடுத்து பாத்துக்கோ அவளை. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். போ வா. அத்தை, அப்புறம் மார்க்கெட் கிட்ட ஒரு ஜோசியர் சூப்பரா பாப்பாருன்னு சொன்னாங்க. பாத்துருவோமா? போங்க போங்க, லோலோன்னு அலைய போறீங்க. ஆண்டவனே, இவளுங்க உலகமுகா வில்லிங்க. ஜோசியரை கரெக்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சது சோத்துல விஷம் வச்சாலும் வச்சிருவாளுங்க. எதுக்கும் அலட்டாடுற ஆறுமுகம். கற்பூரம். சரி சொல்றேன். வினய் சார் வந்துட மாட்டார்ல, ஏன்னா நம்ம யாருக்கோ பொறி வைக்க போய் அவர் வந்து மாட்டிக்க போறாரு. ஐயோ, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், அவன் வர மாட்டான். நீ என்ன பிளான் மட்டும் சொல்லு. பாருங்க, என்னது இது? இதான் பாய்சன் ஸ்ப்ரே. ஏன் இந்த பாய்சன் எல்லாம் ஸ்ப்ரே பாட்டில்லயே இருக்கு? வேற என்னென்ன பாய்சன் ஸ்ப்ரே பாத்திருக்கீங்க அப்படி? இப்படிதான் தீபிகா ஒரு ஸ்ப்ரேய சாப்பாட்டுல ஒரு தடவை அடிச்சா, அதான் கேட்டேன். இத பிடிங்க. சிங்கம், சிங்கம். ஐயோ, அக்கா, ஐயோ, நீ போ. போ. சிங்கம். அம்மா, இதோ வந்துட்டேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. தண்ணி வரல, மேல போய் டேங்க்ல தண்ணி இருக்கான்னு பாரு. இல்லன்னா மோட்டர் போடணும். இதையெல்லாம் நான் பார்த்து சொல்லணுமா? நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா? சாரிம்மா, இனிமே கரெக்டா பாத்துறேம்மா. ஆமா, இதையே சொல்லு எல்லாத்துக்கும். சரி, போய் பாரு, போ. சரிங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அடுத்த ஸ்கெட்ச் மிஸ்ஸே ஆகாது. முதல்ல உன் பேச்ச குறைச்சிட்டு எதா இருந்தாலும் செயல்ல காமி. நீ என்கிட்ட வாய் கிழிய பேசிட்டு செயல்ல கோட்டை விட்டுடுறியே. அட, பிளான்லாம் இல்லாம இல்லம்மா, சரியான நேரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம மித்ரா கூடயே அந்த வாசுகி அம்மா கண்கொத்தி பாம்பு மாதிரி உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்க இல்லாத நேரமா பார்த்துதான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். நீ என்னத்தை எக்ஸிக்யூட் பண்ண போறியோ? ஆமா, நீ அந்த வீட்டுக்குள்ள ஒரு சமையல்காரனா தானே போன. பேசாம நீ ஏன் சாப்பாட்டுல மித்ராக்கு விஷம் வச்சிட கூடாது? இந்த அறிவுலாம் எங்களுக்கு இருக்காதா? சாப்பாடுல வச்ச விஷத்தால தான் அவ செத்தான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் எந்த இன்வெஸ்டிகேஷனும் இல்லாம நேரா வந்து என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், மித்ரா மேல போயிடுவா. அப்புறம் நீங்க இங்க ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, எதை பண்ணாலும் ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான்ல ஒரு தெளிவு இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரிலாம் சாதாரணமா இந்த மாதிரிலாம் மர்டர் பண்ணிட முடியாதுமா. ஓகே ஓகே, கேரி ஆன். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிட்டு அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வெளியே வரப்பாரு. நீ ரொம்ப நாள் அங்க இருக்கிறது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. அத நாங்க பாத்துக்கிறோம். இதோ குடுக்கறேன்னு சொன்ன 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் இன்னும் கைக்கு வரலையே, அது என்ன சங்கதி? நான் அடுத்த மூவ் எடுக்கணும்னா அந்த அட்வான்ஸை என் பாக்கெட்ல மூவ் பண்ணுங்க மேடம். காசுல மட்டும் குறியா இரு, காரியம் ஒன்னும் ஆகுறது இல்ல. சரி சரி, வினய் கிட்ட பேசி நாளைக்கு உனக்கு செட்டில் பண்ண சொல்றேன். நீ ஒழுங்கா சொன்னதை செஞ்சு முடிக்க பாரு. அதெல்லாம் முடிச்சிடலாம் மேடம். சரி, நான் வரேன். இது ஒரு விஷயம், இத பேசுறதுக்கு நேர்ல வர சொல்லிட்டான்.
அண்ணே இங்க எங்க அனாதை ஆசிரமம் இருக்கு? சித்ரா தேவிட்டு வேலைக்காரி தானே இவ? என்ன சிரிக்கிறீங்க? நாங்கெல்லாம் யாரு? ஊர் விட்டு ஊர் வந்துட்டா எல்லாரும் அனாதைங்க தான். கிடைக்கிற இடம்லாம் ஆசிரமம் தான். இது கூட தெரியாம இருக்க. அவங்க என்ன பண்ற? அதுவும் பிச்சைக்காரங்க கூட அபர்ணமத்துக்கு கால் என்ன இந்த டைம்ல கால் பண்றான்? ஹலோ மேடம், தொந்தரவுக்கு மன்னிக்கணும் மேடம். ஃபர்ஸ்ட் எதுக்கு கால் பண்ணன்னு சொல்லு. உங்க வீட்டு வேலைக்காரி மது கூட சுத்திட்டு இருக்குமே, அது பேர் என்ன? துர்கா. அவளுக்கு என்ன? இந்த நேரத்துல ஏதோ பிச்சைக்காரங்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கா. ஏய், குடிச்சிட்டு ஒளறியா? இந்த நேரத்துல அவ எதுக்கு வெளியில வர போறா? மேடம், குடிச்சிருக்கேன். வளர்ற அளவுக்கெல்லாம் குடிக்கல. பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு கையில ஒரு பேகை வச்சுக்கிட்டு தட்டு தடுமாறிட்டு இருக்க. வீட்டை விட்டு துரத்திட்டாங்களான்றதுக்காக தான். அதான் மேடம், வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அவ துர்காவே தான். ஏதோ பிரச்சனை, அதான் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்திருக்கா. ஆனா எந்த பிரச்சனைக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தான்னு தெரியல. ஆனா அவளை வச்சு என் வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கணும். நீ என்ன பண்ற? உன்னை அவளுக்கு நல்ல அடையாளம் தெரியும். அதனால உன் ஆளுங்களை வச்சு அவளுக்கு ஏதாவது கண்டம் பண்ணிடு. நாளைக்கு காலையில ஏதாவது போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டான்னு நியூஸ்ல வரணும். அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிடு. அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அத வச்சு மது இந்த வீட்டை விட்டு தானா ஓடி போற அளவுக்கு அசிங்கப்படுத்திடுவேன். அவளை பத்தி தப்பான நியூஸ் வரும். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். அந்த நியூஸ மட்டும் வரவே நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் அது கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். நீங்க என்னுடைய ஒர்க்க நாளைக்கு நியூஸ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேடம். யூ டோன்ட் வரி. இந்தாங்க ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். ஓகே சார். இந்தாங்க. பிடிங்க. கொடுங்க சார். இந்தாங்க. கொடுங்க சார். எல்லாரும் மது மேடம் ப்ராஜெக்ட் போங்க. நான் பின்னாடி வரேன். நீங்களும் உங்க கூட போங்க. போயிடுறோம். சார், முதல்ல மது மேடம் காமிச்ச பிளானுக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு சார். இந்த பிளான் படி கட்டினா நமக்கு ஹெவி லாஸ் ஆகும் சார். இதுதான் ஃபைனல் பிளான். புரிஞ்சதா?
உன்கிட்ட பிளான் டீடைல் சொல்றதுக்கு நீ எம்டி கிடையாது, சாதாரண ஜூனியர். கொடுத்த பிளான் படி கரெக்டா வேலை நடக்குதான்னு மட்டும் கவனி. அதை விட்டுட்டு பிளானை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த நிரந்தரமா வீட்டில தான் இருக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சதா? வேலையை மட்டும் பாரு. போ. சாரி சார், அதிக பண்ணிடுறேன் சார். பார்த்துக்கிட்டு